Hi friends, Bashas kitchen la இன்னைக்கு நம்ம restaurant style baby corn Manchurian எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். Baby corn Manchurian செய்யிறதுக்கு 7 வகையான டிப்ஸ் இந்த வீடியோல உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிருக்கேன். இந்த 7 வகையான டிப்ஸ் ஃபாலோ பண்ணி ஒரு கிறிஸ்பியான baby corn Manchurian நீங்க உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். சோ எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். Baby corn Manchurian செய்யிறதுக்கு first tip என்ன அப்படினு பாத்தீங்கன்னா baby corn நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு நல்லா நீளமா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தடிமனா இருக்கு அப்படினா அத நடுவுல இந்த மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு baby corn-ஐ நாலா கட் பண்ணிக்கோங்க நடுவுல. அப்பதான் நல்லா நீளமா நமக்கு வந்து baby corns இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் மெலிசாவும் இருக்குறதுனால நல்ல கிறிஸ்பியாவும் வரும். இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்க. இந்த அளவு சூடானதுக்கு அப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பேபி கார்னை உள்ள சேர்த்துருங்க. சோ இந்த மஞ்சூரியன் செய்யிறதுக்கான அடுத்த டிப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த பேபி கார்ன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஓவர் குக் பண்ண கூடாது. கரெக்ட்டா ஒரு 2 நிமிஷம் இல்ல 3 நிமிஷம் இது வந்து கொதிச்சிச்சுனா போதும். இப்போ இதை எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை ஆற வச்சிருங்க. இப்போ ஒரு பவுல்ல 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மசாலால ஃபர்ஸ்ட் உப்பு, வெறும் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், ஜீரகத்தூள், அப்புறம் கொஞ்சம் தனியா தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏத்தாப்புல நீங்க சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். சுத்தமா லம்ப்ஸ் இல்லாம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பேபி கார்ன்ஸ் எல்லாத்தையும் இதல சேர்த்து எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க. எல்லா பேபி கார்ன் மேலயும் நம்மளோட இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் வந்து நல்லா பட்டறணும். அதனால இந்த மிக்சரை ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இது ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு ஒரு panல கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் விட்டுட்டு இப்போ இத நம்ம எல்லாத்தையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சூரியன் செய்யிறதுக்கான அடுத்த முக்கியமான டிப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இத டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க டீப் ஃப்ரை பண்ணும்போது இது நமக்கு கிறிஸ்பியா வராது. அதனால ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து இத டீப் ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஆயிரும். இதை எடுத்து நீங்க ஒரு பிளேட்ல தனியா எடுத்து வச்சிருங்க. இதே மாதிரி பாக்கி இருக்கிற பேபி கார்ன்ஸையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 4 ல இருந்து 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க என்கிட்ட இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்த எல்லா பேபி கார்ன்ஸும் இந்த மாதிரி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பேபி கார்ன் வந்து சாஃப்ட்டா தான் இருக்கும். இதை இன்னும் கிறிஸ்பி ஆக்குறதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா இதை வந்து நம்ம டபுள் ஃப்ரை பண்ணனும். அதாவது மறுபடியும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சோ ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இந்த பேபி கார்ன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சு மறுபடியும் எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி பண்றதுனால பேபி கார்ன்ஸ் எல்லாமே நல்லா நமக்கு கிறிஸ்பியா இருக்கும். இந்த மாதிரி 2 தடவை பேபி கார்ன்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படினா நம்மளோட மஞ்சூரியன்ல இது போடும்போது சாஸோட mix ஆகும்போது பேபி கார்ன்ஸ் எல்லாமே நல்லா நமக்கு கிறிஸ்பியாவே இருக்கும். சோ பேபி கார்ன்லாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததா இப்போ நம்ம மஞ்சூரியனுக்கு தேவையான சாஸ் ரெடி பண்ணிரலாம். இதுக்கு ஒரு panல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பொடியா நறுக்குன இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வெங்காயம், கேப்சிகம், அப்புறம் வெங்காயத்தாள் சேர்த்துக்கோங்க. அடுத்து மஞ்சூரியன் செய்யிறதுக்கான டிப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் அப்புறம் இந்த கேப்சிகம் இது எல்லாமே வந்து நல்லா நமக்கு கிரன்ச்சியா இருக்கணும். ஃபுல் ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். ரொம்ப சாஃப்ட்டா ஆக்க கூடாது இத. இது வதங்கிட்டு இருக்க டைம்ல ஒரு பவுல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுல உங்களுக்கு டேஸ்ட்க்கு ஏத்தாப்புல கொஞ்சமா டொமேட்டோ சாஸ் அப்புறம் டார்க் சோயா சாஸ் சேர்த்திருக்கேன். டொமேட்டோ சாஸ் உங்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படினா அதோட ஸ்வீட்டான டேஸ்ட்காக இன்னும் கொஞ்சம் நீங்க இதல சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் இது காரமா இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமா ஸ்வீட் சாஸ் சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்சரையும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல 1 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ இதுல காரத்துக்கு ஏற்ப கொஞ்சமா வெறும் மிளகாய் தூள், உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்க்கிறதுனால நம்ம சேர்த்துக்கிற இந்த சாஸ் எல்லாமே வந்து நல்லா பேலன்ஸ்டா ஆயிரும். நல்லா நமக்கு ஒரு டேஸ்ட் இதுல கிடைக்கும்.
எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு இந்த சாஸ் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்சர் எல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த பதத்துக்கு வந்துடும். இந்த பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பேபி கார்ன்ஸை சேர்த்துருங்க. பேபி கார்ன்ஸை சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் இதை நம்ம வேக வைக்கக்கூடாது. இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கிறிஸ்பியான பேபிகார்ன் மஞ்சூரியன் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வெங்காயத்தால் போட்டு இது கார்னிஷ் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பேபிகார்ன் மஞ்சூரியன் தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கோபி மஞ்சூரியன் ரெசிபி எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். Thank you so much for watching. Bye.